அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின தயவுகளுக்காய் இரக்கத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சிலுவையும் கிறிஸ்துவின் சுபாவமும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். தொடர்ந்து அந்த ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்தின் 53வது அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 3ஆம் வசனத்தில் எண்ணாமற் போனோம், அவரை அசட்டை பண்ணி அவரை நாம் எண்ணாமல் போனோம். இங்கே 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று சொல்லி. இங்கே எசையா தீர்க்கன் இதை இப்படியாக சொல்லுகிறார். தேவனால், அப்படிதான் எழுதியிருக்கு, தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நேற்றைய தினத்தில் யோசேப்பை அசட்டை பண்ணின காரியங்களை குறித்து கொஞ்சம் சற்று பார்த்தோம். அழிக்கப்பட்ட, இல்லை முடிந்தது என்று சொல்லக்கூடிய யோபுவின் வாழ்க்கை, ரூத்தின் வாழ்க்கை, இடிந்து போன தாவீதின் வாழ்க்கையை கட்டி எழுப்பினார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலும் கூட அதில் அந்த வார்த்தையை நான் மீண்டும் வாசிக்கிறேன். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். தேவன் அடித்தார் என்று நம்ம எண்ணுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சில இழப்புகள், சில போராட்டங்கள், சில காரியங்கள் வரும்போது யார் செஞ்ச பாவமோ கடவுள் அவங்கள தண்டிக்கிறாரு, யார் செஞ்ச பாவமோ, யார் விட்ட விதியோ அவங்க வாழ்க்கையில் இந்த அழிவு வருகிறது என்று சொல்லி தேவன் அவனை தண்டித்தார் என்று சொல்லி இப்படி வேதத்தில் சில மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். அதில் குறிப்பாக தாவீதை குறித்து பார்க்கும்போது அழகாக அந்த தாவீதுடைய சம்பவங்களை நாம் பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், வென்று சிலர் தங்களுடைய தலைகளை தூக்குறாங்க. 22ஆம் சங்கீதத்தில் தாவீது தன்னுடைய அனுபவங்களை இங்கே பாட்டாக்க பாடுகிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்வார் அல்லவா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி, ஏலி ஏலி லாமா சதப்தானி என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர். அங்கே வாசித்தோம் ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்படப்பட்டவர் என்று சொல்லி. இங்கே தாவீதும் அந்த அனுபவத்தை எழுதுகிறார். தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மற்ற மனிதர்கள் சொல்வது வேற, இயேசு கிறிஸ்துவை உலகம் பார்த்து சொன்னது, கர்த்தர் அவனை கைவிட்டார், அவரை கைவிட்டார், கர்த்தர் அவரை அடிக்கிறார், கர்த்தர் அவரை வாதிக்கிறார், பிதா அவரை தண்டிக்கிறார் என்று சொல்லி மற்ற மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார்கள். இங்க 22ஆம் சங்கீதத்தில் தாவீது தன்னை குறித்தே நொந்து கொள்ளுகிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒருவேளை எல்லாரும் இன்னைக்கு சுற்றி இருக்கிறவர்களாம் யார் செஞ்ச பாவமோ என்று சொல்லி சொல்லும்போது நீங்கள் மனமுடைந்து தேவனிடத்தில் ஏன் ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதே தாவீது சொல்லுகிறாரு 2ஆம் வசனம் 22:2, என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதி இல்லை. பகல்லையும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ராத்திரியும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், எனக்கு பதிலும் இல்லை, அமைதியும் இல்லை. நான் 3-4 வசனங்களில் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். 5ஆம் வசனம், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள். பிதாக்களை குறித்து அவர் வர்ணிக்கிறாரு. இஸ்ரவேலின் தேவனே நீர் பரிசுத்தன்னு சொல்லிட்டு பிதாக்களை குறித்து வர்ணிக்கிறாரு. உம்மை நம்பின அவர்களை நீ வெக்கப்படத்துல. ஆனால் தன்னை அவர் நொந்துக்கிறார். எப்படி நொந்துக்கிறாருன்னா 6ஆம் வசனத்தில், நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஒருவேளை அவமானங்களோடு நிந்தையோடு கூட புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையோடு கூட தேவனை பார்த்து நம்ம கேள்வி கேட்கலாம், ஆண்டவரை ஏன் என்னை கைவிட்டீர். இடத்துல தாவீதுக்கு அந்த நிலைமை அதிகமாக இருந்தது. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறான். அந்த தாவீதின் வாழ்க்கையை பாருங்களேன். பிந்தின நாட்களில் அவனை எவ்வளவு அதிகமாய் அழகாக ஆசீர்வாதம் நடத்தினார். அதே போல் அந்த ஜனங்கள் தாவீதை பார்க்குற ஜனங்களை குறித்து தாவீதை 7-8 வசனங்களை சொல்லுகிறார். என்னை பார்க்குறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்குகிறார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். என்ன வார்த்தை இல்லை. ஜனங்க தாவீதை பார்த்து சொல்கிறாங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தான்ல, கர்த்தர் இவனை விடுவிக்கட்டும், இவனை மீட்கட்டும் அப்படின்னு ஜனங்க சொல்கிறாங்க. ஆனால் தாவீதுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஒருவேளை மற்ற ஜனங்க உங்களை இகழ்கிறாங்களா, இல்லை உங்களை நீங்கள் நொந்து கொள்கிறீங்களா? என் தேவனே என் தேவனே என் கைவிட்டீர். தாவீதை கைவிடாத ஆண்டவர்
விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டின ஆண்டவர் உங்கள் கூடாரத்தை எடுத்து கட்டுகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. அதே தாவீது இதே அதிகாரத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். 31 வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதி அறிவிப்பார்கள். கர்த்தரே என்னை விடுவித்தார், கர்த்தர் தான் தாவீதை பராமரித்தார், கர்த்தர் தான் இம்மட்டும் தாவீதின் ராஜ்யத்தை நடத்தினார்னு சொல்லி மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்கத்தக்க என்னை மாற்றி விடுவார்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட அவன் எழும்புகிறான். தேவ ஜனமே, அழிந்து போன வாழ்க்கையை கட்டுவதற்கு நம்முடைய தேவன் வல்லவர். புழுதியில் இருக்கிறவர்களை எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை கைவிட்டீர் என்று நான் முறுமுறுக்க மாட்டேன். ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே உண்மை எண்ணாதது போல என்ன எண்ணாமல் இருந்திருக்கலாம். இனி நான் முறுமுறுக்க மாட்டேன். தாவீதை கட்டின ஆண்டவர் என்னையும் கட்டி எழுப்ப கர்த்தர் போதுமானவர் இருக்கிறான்னு சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர், இந்த நாட்களில் கிறிஸ்துவின் சுபாவத்தை சிலுவையிலே ஆண்டவர் நாங்கள் கண்டு தியானித்து கொண்டிருக்கிறோம். எங்களை நீர் வணைந்து கொள்ளும். உங்கள் திருஷ்டத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமையடைங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி எப்போதும் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.